ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெவாப்ஸ் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பிளாகர்னா என்ன, பிளாகர் மூலிமா எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாகர் வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு பிளாகர் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் பிளாகர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேயே கிரியேட் யுவர் யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல் பிளாக் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ blogger.com அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த blogger.com அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நடுவில் கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிரியேட் யுவர் பிளாகை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் யுவர் பிளாகை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாகர் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜிமெயில் தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட ஜிமெயில் இருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூவாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ சூஸ் யுவர் பிளாக் நேம் அப்படின்னு அதை கேட்டிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கான பிளாகுக்கு நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் இதில் தமிழ் தடம் அப்படின்னு சொல்லி நான் நேமை சூஸ் பண்ணுறேன். பிளாகுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் கீழே இருக்கா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு டொமைன் நேமை செட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களோட பிளாகரோட யூஆர்எல். எக்ஸாம்பிள் இப்போ google.com அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான யூஆர்எல். ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தடம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இது நம்ம பிளாகர்லேயே பண்ணுறதுனால நம்மளுக்கு டொமைன் ஃப்ரீனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் அந்த இப்போ தமிழ் தடம் .blogspot.com அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். ஸோ இதுவே நீங்கள் டொமைன் வாங்கி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கான ஓன் டொமைனை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் தமிழ் தடம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஆர்எல் வரலை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது நேமை கொடுத்து பாருங்கள், ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே டிஸ்பிளே யுவர் அதாவது உங்களோட நேமை என்ன மாதிரி டிஸ்பிளே பண்ணணும், அதாவது நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு என்ன நேம் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் உங்கள் நேம் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா உங்களோட வெப்சைட்டோட நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதுலேயும் தமிழ் தடம் அப்படின்றத தான் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே வெப்சைட்டோட நேம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னோட இது. ஸோ அதனால் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் ஃபினிஷ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிளாகர் வெப்சைட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி போஸ்ட் எழுதுறது, ஸோ அதுக்கப்புறம் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இது வியூ பிளாக் அப்படின்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இது தீம்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தீமெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி போஸ்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ நிறைய இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இப்படி தான் போஸ்ட்டு போடணும், இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ தீம் செக்ஷன் போயிட்டு தான் நம்ம தீம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தீம்ஸ் இதில் இருக்கும். ஆனால் நம்ம வேறு ஒரு தீமை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி தீம்லாம் செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. பாய் பாய்.